பார்த்துட்டு போனாலும் கந்த சாப்பிடுறாரு பைத்தியம் இருக்கு. அது என்ன நம்ம வாயில சொல்லலாமா? அதை சொல்லப்படாது. கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். தெரியுது பத்திலா இன்னும் அடிக்கிறதுலாம் ஓங்குறாப்புல பைத்தியம் கன்ஃபார்ம் தான். எங்க ரொம்ப எங்காத என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க, அந்த மன்னார் கூடையில் கேட்டாங்க, மயவரத்துல கேட்டாங்க, எல்லா மண்ணாலே ஆசைப்பட்டு வந்தேன் பின்னாலே அந்த மதுக்குருல போட்டாங்க. நல்லா போடட்டும் மதுக்கு. அப்படியெல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க நினைக்கிறீங்களா? என்னதான் கேட்டாங்க? அப்படி எவ்வளவுதான் கேட்டாங்க? இப்ப எவ்வளவுதான் நீங்க கேக்குறீங்க? பொண்ணு கேட்டாங்க. யார? என்ன எப்போ? அப்போ அதானே பார்த்தேன். இப்பவும் பொண்ணு மாதிரி. ஏங்க இப்பவும் பொண்ணு மாதிரியா இருக்கிய? கேட்க மாட்டாங்களா? இப்போ என்ன அப்ப இல்ல இப்பவும் பொண்ணு மாதிரியா இருக்கிய? இல்ல இப்பயும் பொண்ணுன்னா என்னங்க சொல்றீங்க? ஏங்க நீ அப்பவே பொண்ணு கேட்டான்னு சொன்னீங்கல்ல, இப்பவே பொண்ணு மாதிரி தான் இருக்க. அப்புறம் என்ன அப்ப கேட்டான்னு சொல்றீங்க? அப்பன்னா என்ன 30 வருஷம் 40 வருஷத்துக்கு கழிச்சா முன்னாடியாங்க? 40 வருஷத்துக்கு. ஆனா எப்படி அப்படியே இருக்கிய? என்ன சாப்பிட்ற? பிரியாணி. ஓ, பெரிய அணியா சாப்பிட, சின்ன அணியா சாப்பிடு. நல்லது. பொத்துக்கிட்டு போயிடும். யார் பெரிய அணியா சாப்பிட்றோம்ட்டு பொத்துக்கிட்டு போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம். எதுக்கு? டேய் மோகன போன் வந்திருக்காரே தம்பி, அந்த வெளியில் போயிட்டாப்பா, அப்புறம் பேசிக்கப்பா எதா இருந்தாலும். ஹலோ ஹலோ ஹலோ, நாடகத்தை நிப்பாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா போன வைங்க. ஹலோ ஹலோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டேன் மரியாதையா வைங்கன்னு சொல்லிட்டேன். மரியாதை மோகனு உனக்கு தாப்பா போகணும். மரியாதை இருக்குங்க. வா. ஏங்க என்னம்மா? சொந்த கதையை சொல்லவா ஏன் சோக கதையை சொல்லவா? யாரு? எந்த கதையா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துக்கு தூக்கம் போற மாதிரி நல்ல கதையா சொல்லு. அதை வாயால எப்படிங்க சொல்றதுன்னா? வேற எதுல சொல்லுவேன்? அந்த கதையை எப்படி வாயால சொல்றது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போ. அந்த ஜோதி இருக்கா, அப்படி வாய்ச்சிருவாப்போ. இல்லைங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு புழு பூச்சி கூட இல்லைங்க. என்ன இந்த பிள்ளைக்கா புழு பூச்சி? இல்லை இல்லை, இப்போ புழு வந்ததே புருஷன் தான் வந்தேன். ஆஹா, சரி, கொஞ்சம் 11 மணியை போல் வந்திருக்க கூடாது? ஏன் நிறைய உட்காந்துட்டாங்க பூரா, நிறைய ஆம்பளை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வந்தது வந்துட்ட. இந்த அங்கிட்டலாம் உட்காந்துருக்காங்க, இந்த அங்கிட்டலாம் உட்காந்துருக்காங்க. பாரு, பார்த்து புருஷன் தேடி வந்திருக்கேன்னு சொல்லிடலாமா? செலெக்ஷன் பண்ண நான் அப்பயே நினைச்சேன். நீங்க பவுடர் அடிக்கும் போது அப்பயே நினைச்சேன். என்னன்னு இப்படிலாம் பேசுவீங்களேன்ட்டு. நான் எங்க பவுடர் அழிச்சேன்? பவுடர் அடிச்சது சொல்லியா? சரி சொல்லு. ஏங்க என்னம்மா புருஷன் தேடினா அங்கெல்லாம் உட்காந்து கட்டில் போட்டு உட்காந்து புருஷன் தேடினா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கையை தூக்குறாரு ஒரு வெள்ளைச்சடை. அப்படிதான் ஒரு நோக்கம். பக்கத்துல உட்காந்து இருக்கும் போது தைரியமா பேசுறான்னு நினைக்காரு. நல்ல குடும்பம் ஏன் புருஷன் நான் தேடி வந்தாங்க. ஏங்க அவங்க புருஷன் நான் தேட போறேன்? அந்த அம்மா எடுத்து வந்துருவாங்க என்னை அடிக்கிறதுக்கு. இல்லைன்னா உனக்கு கட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, நீ பயப்படுறியா? அட இல்லைங்க, ஏன் புருஷன் தேடி வந்தாங்க. இப்போ அதைத்தாம நானும் சொல்றேன். குடியார போய், வீணா பட போய், வெறும் போய், நாணயத்தை போய், முள்ளமரை போய், முடிச்சை போய், வாங்கி குடிச்ச போய், வெக்கங்கட்ட போய், துப்பு கட்ட போய், அப்படின்னு உங்களை திட்ட மாட்டேன் தானே. அப்போ நானும் அந்த பிள்ளை புருஷன் கேக்கா நல்லா கேட்டியா கேள்வி? அவர் சொல்றாரு பாருமா, இந்த மாதிரி பொண்டாட்டியெல்லாம் இருந்துச்சுன்னு வைக்க, புடிச்சு ரெண்டையும் புடிச்சு திரும்பி இப்படி எல்லாம் பேச சொல்லிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சாரு. என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பொம்பளை தேவையா? இல்ல தேவையான்னு கேட்கிறேன். இப்படி ஒரு பொம்பளை தேவையா? தேவையானு கேட்கிறேன். அதே சொன்னேன், நீ சொன்ன உள்ள இருந்து பவுடர் அடிச்சு மேக்கப் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி பொம்பளை தேவையா? இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுங்களா? பொழந்து விட என்ன பேசுற? அப்படியே கசக்கிடுவேன்.
என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஐயோ ஐயோ இப்ப இந்த வேலையை பாக்குறியா? கசக்கிற வேலையெல்லாம். ஆமா. நீனா கசக்கப்படாது. பரவாயில்ல, கடிச்சு துப்பி விடுவேன். அதை வேலை செய்ய, நீனா கசக்காத. அது நல்லது யாரு உடம்புக்கு நல்லது இல்லை சொல்லிவிட்டேன். நீனா கசக்காத சொல்லி. எனக்கு வர்ற ஆபத்துக்கு என் புருஷன் மேல உள்ள கோவத்துல இருக்கேன். மயக்கத்துக்கு மண்டை உடச்சு போய் தெரிஞ்சுங்க. இந்த குடியார பையில கட்டிக்கிட்டு நானே பாடுபட்டு வெந்து நொந்து நூலாகி வந்து நிக்கிறேன். என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? பாத்தீங்களா? ஒரு குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து ஆளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவர் தான் என் குடும்பத்தை கெடுத்தது, இவர் தான் தெரியுமா? இதை கேளுங்க இந்த நியாயத்தை. என்னென்ன சொல்றீங்க? இப்போ நான் என்னென்ன பேசிட்டேன்? இந்த பிள்ளை இப்படி பேசுதே இல்லை, நான் கதை உட்காந்து கேட்குறவனே அவனே இவனே துப்பு கட்டவனே லோசம் கட்டவனேன்னு பேசுனா நீங்களே என்ன நினைக்கிறீங்க? இந்த புள்ள புருஷன் நான் தான் நினைப்பீங்க? ஏங்க நான் பேசுறாங்க, நான் என் புருஷன் தான் திட்டிகிட்டு இருக்கேன் குடிக்காத பையன் அப்படின்ட்டு. இவர் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரா? அப்புறம் எப்படி இவருக்கு அது பொருந்தும்? அப்படி சொல்லி தோலை என்ன போல கேட்டு போட்டு இந்த மாதிரி தான் அம்பல் தூர்றாரு. குடியார பாட்டு பயல கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன் தெரியுமா? என்னம்மா போகணும் பிரச்சனை? என் புருஷன் காணோம், எங்க போய் தான் தெரியல. சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துருவேன். புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். கேட்டுக்கங்கப்பா, ஒரு நிமிஷம் சோறு தண்ணி கூட ஒரு வாரத்துக்கு இல்லாம இருந்துருமா? புருஷன் இல்லாம இருக்கா? கேட்டுக்கிறியானே? அண்ணே என்னன்னு கல்லான்னு கணவன் புல்லான்னு புருஷன் ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். கல்லான்னு கடுக்கு புல்லான்னு புருஷன் வெடுக்கு புடுக்குன்னு பேசப்படாது சொல்லிவிட்டேன். நம்ம பேசியிருக்க கூடாது. அல்ல அண்ணே என்னண்ணே பாருங்க இப்படிதான் வம்பளுக்குறது. என்ன வெத்தலை வைக்கிறது இருக்குல்ல ஏங்க என்னாச்சு? இப்போ எதா இருந்தாலும் பேசி சேர்த்துக்கலாம், அடிச்சு விடாதீங்க. உங்களை அடிக்க வந்து நிற்கிறாப்புல. ஏப்பா புருஷன் தராங்க நாலு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நானும் எங்க உனக்கு என்ன வேணுங்கிற? புருஷன் தெரியும் வந்தாங்க பாத்தீங்களா? புருஷன் வேணுங்கிறியா? புருஷன் வேணும் அண்ணே. என்ன பாவமா இருக்குன்னு நம்ம ஊருக்கு வேலை வந்துருச்சு, திக்கும் தெரியாம திசை தெரியாம வந்துருச்சு. இந்த பிள்ளைக்கு ஒரு புருஷன் வேணுமாம்ல, ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போமா? ஏங்க ஒரு பொம்மை மாதிரி. என்னங்க பொம்மை கேட்கறது மாதிரி பொம்மை வாங்கி கொடுக்க கேட்குறா? நீங்களும் சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தரேன். புருஷன் தானே வேணும்? ஆன்லைன்ல ஏங்க மயக்கத்துக்கு மண்டை உடைச்சிடுங்க. ஆர்டர் போட்டோம்னா ஒரே ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் தெரியுமா? எந்த நிமிஷம் இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தரேன். என்ன ஆர்டர்? புருஷன் அப்படியா? பக்கத்தில் சுத்தி வேலை இருக்கு பார்த்துருங்க. என்ன சுத்தி வேலை? அப்படி ஒரு வேலை நான் கேள்விப்பட்டது இல்லம்மா. சுத்தி வேலை ஏப்பா என்ன நாடகம் நல்லா இருக்கா? இல்லை 2 பேர் நீ ஜோதி ஏற்கனவே உன் பேரில் 3 கற்பழிப்பு வழக்கு இருக்குது. இந்த பிள்ளை பேர்லையே இல்லை இந்த பிள்ளையவே 3 தடவை கற்பழிச்சிருக்கியான்னு தூங்கும்போது அம்மா அவன் கனவு கொண்டதை சொல்லிட்டு இருக்கேனே. நீ என்ன எதை இருந்தாலும் நெசமாவே நினைப்பியா? என்னங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இப்படி ஊமை நிக்கிறீங்க, உங்க வாயில என்ன வச்சிருக்கீங்க? அண்ணே நாடகம் நல்லா இருக்கானே. என்னங்க வச்சிருக்கீங்க உங்க வாயில? எடுத்ததுல என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு விஷயம், இப்போ எங்கள் மேடையில் 6 மணி விஷயத்துக்கு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி அழகேசன் அவர்கள் அன்பளிப்பாரியா ஒரு 17 வயசுலேருந்து இந்த கலை உலகத்தில் இருக்கார். ஃப்ராயர் போட்ட காலத்துலேருந்து இந்த பெட்டி வாசிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து தெரியாத ஒரு ராகம் இல்லை, எல்லா ராகமும் தெரிஞ்சவர். அது மட்டுமல்ல பாட தெரியாதவங்க கூட பாட வைக்கக்கூடியவர். ஆமாம், நைட்டு 10 மணிக்கு என்ன சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கிறோமோ காலையில் 6 மணி வரையும் அந்த சுறுசுறுப்பு குறையாது. தமிழகம் எங்கும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அழகேசன் அவர்கள். ரொம்ப நானும் ஒரு ரசிகை. உண்மை. ஏன் அழகேசு ஒரு வார்த்தை கேட்கலாமா? நல்லா இவ்வளவு தூரம் என்னை உயர்த்தி பேசுற உண்மை பெருமை. நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம். நீ தவறாலாம் இல்லை. நீ என்ன வேணாலும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கறது கேட்குற. இல்லை 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 கேள்வி சொல்றேன். ஒரு விஷயம், யார உன் தம்பியை கேட்குற கேளு. தவறாக கேட்க மாட்டேன். ஒரு விஷயம், அடுத்த முன்னாடி பல்ல காமிச்சிட்டு பேசுறீங்களா? அப்படிதான் கேட்கணும். உனக்கு அறிவு இருக்கா? இல்லப்பா. டேய் உன் தகுதி என்ன, திறமை என்ன? அடுத்த முன்னாடிட்டு போய் பல்ல காமிச்சிட்டு பேசுற. சிச்சி அண்ணே அண்ணே ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பாரு. இவ்வளோ தூரம் பெருமையாக சொல்லும்போது சில விஷயத்தை நம்மளுக்கு தெரியாமல் நடக்கலாம். ஒருத்தர் நல்ல சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கணும் நல்ல விஷயத்த. ரோசாக்கார் மீசாவை பெருசாக வச்சுருக்காரு. மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இனிமேல் பேச மாட்டேன். இல்லை நீங்களே இல்லைங்கிறதுனால நான் பேசினேன். அந்த பிள்ளை ஒத்தையாக பேசுனா லூசுன்னு சொல்லுவாங்க. அப்படி
தப்பாக நினச்சிக்காதம்மா. நீ ஒரு ஆளாக பேசிக்கிட்டு இருந்தா லூசுன்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ளே. என்ன இந்த பிள்ளைய புலம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அதுக்காகத்தான் பேசுனேன். கோச்சுக்காதீங்க. விடுங்க, பச்சை பிள்ளை போயிட்டு போது விடுங்க. நீங்க நல்ல மனுஷரா இருக்கீங்க. வணக்கம். அடுத்த முன்னாடிட்டா பல்ல காமிச்சிச்சா. ரொம்ப ரோசக்காரன்னு நினைக்கிறேன். சாந்தி எங்க அடிக்கிறா? பரவாயில்லங்க. அவன் ஆம்பளே சும்மா இருக்கேன், இப்படி பொம்பளை ஈன்ட்டு இருக்கியே. ஏப்பா கேட்டுக்கிட்டியா? நானா சிரிச்சேன்? அந்த லூசு முட்டை சிரிக்க வந்தானே நானும் சிரிச்சேன். இந்த பேச்சுல எல்லாம் பேசுறீல. இந்த பையன் யார்? இந்த பையன் என்ன? அவன் கிடக்குறேன், ஆனா எங்க கிடக்குறான்னு கேட்டுக்கூடாது. தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். இந்த பையன் யார்? இந்த பையன் சின்ன பையன். இந்த பையன் என்னை விட்டு ஆடா அவன் கிடக்குறேன். அம்மா சாந்தி, நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்போ பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? தெரியலையே. ராஜபாடி சீனிவாசை தான் நல்லா பாடக்கூடியவர், பேசக்கூடியவர். ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெஸ்ஸை மாறிட்டு சைடுக்கு கொண்டானா நம்ம கதையை நிறைவு பண்ணிக்கலாம். என்ன விஷயமா வந்தியா அதை சொல்லுங்க. புருஷன் தடி இருந்தாங்க. புருஷனுக்கு அண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் போகணும். இங்கே எதுக்கு வந்தியா? குடியேகாரனா குடியேகாரங்கள்ட்ட தான் கேட்க முடியும். என்னது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப நல்ல வீட்டுக்காரருக்கு மரியாதை எப்படி? வாங்கங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு வச்சிருக்கேன், வாடா போடா அவனை இவனை அப்படின்னு பேசுவீங்க. இவர் தான் உங்க வீட்டுக்காரரா? பேச மாட்டியா? இல்ல பேச மாட்டாங்க. போடா வாடான்னு கோவம் வந்தா பேசுவாங்க. பேசுவீங்க. அது சரிதான். ஒரு குடியாரனுக்கு என்ன மரியாதை? ஒரு ஆம்பளைக்கு என்னங்க அழகு? மீசை தாங்க. ஒரு ஆம்பளைக்கு அழகு மீசை. தெரியாம கேட்குறேன். உள்ள இருக்காங்களா ராஜபாடி சீனிவாசி தான், அவர் ஒரு ஆளு. நாரதர் இருக்காருல்ல பெருமாள்ராஜ், அவர் ஒருத்தர். அவர் ஒருவர். பப்புன்னு போறாருல அரியரையா, அவர் ஒரு ஆள். இந்த 3 பேருக்குமே மீசை இல்லை இன்னைக்கு. 3 பேரும் ஆம்பளை இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஆம்பளைக்கு என்ன அழகுனியா? நான் இந்த ஊர்லங்க, வெளியூர். அப்படியா? சரி, ஒரு ஆம்பளைக்கு என்ன அழகு? என்னங்க? வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பொண்டாட்டியில் கொடுக்கணும், புள்ள ஊட்டியை பெற்றுக்கணும், வீடு வாசலை கட்டணும், நிலங்கரையே வாங்கணும், ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி குடும்பம் நடத்தணும். அவன் தான் ஆம்பளை. அவன்கிட்ட பேசாத, அவன் ஒரு மாதிரியான ஆளு. எங்க 2 பேருமே ஒரே கேட்ட. ஆமா சாந்தி, இங்க வா, ஒரு உதவி சரியா? அது இல்ல, நான் வேற. அது இல்ல. ஏ சாந்தி, வேணுமா? உங்க வீட்டுக்காரருக்கு எப்படி மரியாதை கொடுப்போம்னா, கோபம் வந்தா போடா வாடா, எடுவட்ட சிரிக்கி, நீ தான் ஒரு பொம்பளை ஆடி. என்னடி முறைக்கிற? ரோசமே வராத, சிரிச்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு உன் புரிஞ்ச உன்னை என்னைக்காச்சும் கேட்டிருக்கானா இல்லையாம்மா? நான் உன்னை கேட்பேனா? கேட்டான்னு வச்சுக்கோங்க, கல்ல தூக்கி மண்டையில போட்டு உடச்சு கொண்டு. சரி, ஒரு உதவி செய்ய சாந்தி. தலையை வலிக்குது, உள்ள போ. தையல் எடுத்துறவா? ஏதோ வந்துட்டு